குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஆவணி மாதத்தின் பலனை பார்க்க இருக்கிறோம். காலச்சக்கர புருஷத்தின் 5ஆம் இடம் அப்படிங்கிறது சிம்ம ராசி. அங்கே சூரியன் இந்த ஆவணி மாதத்திலே ஆட்சியை பெறுகிறார். இந்த வருடத்தில் சூரியனுடன் சேர்ந்து கேதுவும் அமர்ந்திருக்கிறார். ஞானத்துக்குரிய கேது அங்கே அமர்ந்திருக்கிறார். ஸோ அப்போ இவங்க 2 பேர் காம்பினேஷனும் நமக்கு ரொம்ப வேலை பண்ண போகிறது. குரு உச்சப்பட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே ஆடி மாதத்திலிருந்து ஆவணி மாதத்திற்கு சூரியன் மூவ் ஆகிறார். இப்போ காற்று ராசியிலிருந்து நெருப்பு ராசிக்கு பயணம் செய்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பயணம் செய்யக்கூடிய காலங்கள், நீர் ராசியிலிருந்து நெருப்பு ராசிக்கு பயணம் செய்யக்கூடிய காலங்கள். இந்த காலகட்டங்களிலே எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதமே பண்டிகை காலத்தை ஆரம்பிக்கக்கூடிய காலம். நிறைய பண்டிகைலாம் ஆரம்பிக்கும். இன்றைக்கி இருந்தால் முதல் பண்டிகை 22ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய பண்டிகையை வரலக்ஷ்மி நோன்பு, லக்ஷ்மியை வரவேற்கிறது. அடுத்தது விஷ்ணு பகவானின் திரு ஓணம் பௌர்ணமி அன்னைக்கு ஹயக்ரீவரும் உற்பத்தி ஆகிற தினம். ஹயக்ரீவர் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ உபாஸ்மஹே அப்படின்னு தேசிக பெருமான் சொல்லி கொடுத்த ஸ்லோகத்தினாலே அப்படி நம்ம வணங்கினோம்னா எல்லாம் கிடைக்கும். 31 ஆகஸ்ட் மகா சங்கடகர சதுர்த்தி. மகா சங்கடகர சதுர்த்தினா பௌர்ணமியின் போது வரக்கூடியதெல்லாம் சங்கடகர சதுர்த்தி. இந்த பௌர்ணமியிலே கடைசிய பௌர்ணமி, இதுக்கப்புறம் வரக்கூடியது நமக்கு பிள்ளையார் சதுர்த்தி. பிள்ளையார் சதுர்த்தி வரப்போகுது அப்படிங்கிறத கட்டிய சொல்லக்கூடியது 14ஆம் தேதி செப்டம்பர் அன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்தி. அதை முன்னாடியே கட்டின்னு சொல்கிறது தான் மகா சங்கடகர சதுர்த்தி. 4ஆம் தேதி செப்டம்பர் அன்றைக்கி கோகுலாஷ்டமி. 8ஆம் தேதி செப்டம்பர் அன்றைக்கி ரிண விமோச்சன பிரதோஷம். 10ஆம் தேதி சர்வ அமாவாசை. 14ஆம் தேதி ஸ்ரீ விநாயக சதுர்த்தி. 16ஆம் தேதி குமார சஷ்டி அப்படின்னு எல்லாமே அப்படி பேக்டாக வருது நமக்கு. கோள்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா 3ஆம் இடத்திலே காலச்சக்கர புருஷத்தின் 3ஆம் இடத்திலே செவ்வாய், 4ஆம் இடத்திலே புதன் குரு, 5ஆம் இடத்திலே சூரியன் கேது, 6ஆம் இடத்திலே நீச்ச பெற்ற சுக்கிரன் கன்னி ராசியிலே, ராகு கும்பராசியிலே லாபஸ்தானத்திலே, விரயஸ்தானத்திலே வக்கரம் பெற்ற சனி, சந்திரன் சுவாதி நட்சத்திரத்திலிருந்து அனுஷ நட்சத்திரம் வரைக்கும் இந்த மாதம் பயணம் செய்கிறார். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு ராசிக்கும் எப்படி பலன் தரப்போகிறதுன்னு பார்க்க போகிறோம். பொது பலன் அப்படிங்கிற போது வடக்கு பக்கம் வடமேற்கு பக்கங்களிலே நிறைய நில சரிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. நீர் ராசியிலிருந்து நெருப்பு ராசிக்கு சூரியன் வருவதனால விமான விபத்துகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும், ரயில் விபத்துகள் அந்த ட்ராக்கை விட்டு போகுதுன்னு சொல்லுவாங்களே அப்படிலாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அரசியலிலே கேதுவுடன் சேர்ந்த சூரியன் அப்படிங்கிறதுனாலே மத்திய அரசியலே குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகளையும் இந்த கட்டங்கள் காட்டுகிறது. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு நம்ம தனிப்பட்டவர்களுக்கும் ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதனால் தொடர்ந்து காண்போம், வாருங்கள். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. உங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதுன்னா, அனைவரையும் தாங்கிச் செல்லும் ஓடம் போன்றவர்கள் நீங்கள். இக்கரையிலேருந்து அக்கறையில் அவங்கள எல்லாரையும் கொண்டு சேர்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு துடுப்புகள் இல்லா படகாக சுற்றி கொண்டிருப்பீர்கள். அதனால் அலை அழைக்கும் போதெல்லாம் அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரும்.
இப்படி மனநிலை மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்ட உங்களுக்கு சூரிய பகவான் ஆட்சியிலே உட்காருகிறார் அப்படிங்கிறதே ரொம்ப முக்கியமான விஷயமா மாறிடுது. ஏன்னா 10ல் ஒரு பாவியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. தொழிலுக்கே கர்மகாரனான 10ஆம் இடத்துல சூரியன் ஆட்சியில் போய் உட்கார்றார். அப்போது வரவுகள் நிச்சயம். விருச்சிக ராசி அன்பர்களே யாருன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடான வேலைகள்லாம் படிக்கணும், சேரணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. கவர்மெண்ட் படிப்பெல்லாம் படிக்கலாம், கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கெல்லாம் போகலாம். அதுக்கான முயற்சிகளுக்கு லாபத்தை பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு. ராசிநாதன் எங்கே உட்கார்ந்துருக்கிறாருன்னு பாருங்கள். அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்கிறார், லாபத்தை பார்க்கிறார். அப்போது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்குது. பல விதத்திலும் நன்மைகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்கிறதுன்னு பட்டவர்த்தமாக தெரியுது. ஆனால் பயம் இருக்கும். 10ஆம் இடத்துல கேது பகவானும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். 22ஆம் தேதி ஆகஸ்டில் புதனும் அங்கே வந்து உட்கார்ந்துருவார். நிறைய பயணங்களை கொடுப்பார். இடப்பெயர்ச்சியினால் வரக்கூடிய வளர்ச்சிகளையும் நீங்கள் பார்க்க போவீங்க. ஆனால் போகலாமா வரலாமான்னு பயம், கொஞ்சம் காசு செலவாகுமேன்ற எண்ணங்கள், இப்படிலாம் கொஞ்சம் மனசை கொஞ்சம் கிளஸ்டர் பண்ணுறக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். ஆனால் பயப்பட வேண்டாம் சார். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர். அந்த இடத்துல தந்தையின் அனுசரணையும் ஆசீர்வாதமும் ஒருங்கே பெற்றதாக இருக்கக்கூடிய இந்த கடகராசியிலே குரு உச்சம் பெற்று இருக்கிறார். அதனால் நிறைய குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள், சுப நிகழ்வுகள், அதன் ரிலேட்டடான ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் இருக்கும். நிறைய பர்ச்சேஸ், அதுக்கான சுப விரயங்கள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி செலவுகள் எல்லாம் உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இல்லைங்களா. அப்போது சுகம் அப்படிங்கிற விஷயத்தில், பாக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் பல விஷயங்கள் உங்களுக்கு கிராப் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ நிறைய நன்மைகளை அழகாக உங்களுக்கு அடுத்தடுத்த படிநிலைகளாக அமைத்து கொடுக்கறது இந்த கிரகங்கள். அதனால் அழகாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடத்துல மண் மனை வாகன யோக இடத்துல கேந்திரம் ஏறி இருக்கக்கூடிய ராகுவை கேந்திரஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடத்திலிருந்து சூரியனும் கேதுவும் பார்க்கிறார்கள். இப்படி பார்க்கக்கூடிய பார்வையினாலே உங்களுக்கு லாபம் பெருகும். யாருக்கிட்டையும் சண்டை போடாமல் அமைதியாக எல்லாரும் எல்லாம் வேணும் அப்படின்னு, எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நிதானமாக போங்க. வார்த்தைகளை அழகாக பயன்படுத்துங்கள். லாப நோக்கிலும் உங்களை அழகாக சேவ் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலையிலும் நீங்கள் அழகாக கன்ஸ்ட்ரக்டிவாக பேசினீங்கனாலே உங்களுக்கு ஜெயம் உண்டு. 4ஆம் தேதி செப்டம்பர் கோகுலாஷ்டமி, கிருஷ்ண வழிபாடு உங்களுக்கு ஞானத்தை புகட்டக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். இந்த மாதம் முழுக்குமே காலை வேளையில் விஷ்ணு சகஸ்ரநாமங்களை கேட்டுக்கொண்டே நீங்கள் அப்படியே டேயை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் புரிதலோட காரியங்கள் செய்ய முடியும். நான் புத்தி அப்படிங்கிறவர் 10ஆம் இடத்துக்கு போய் உட்கார போகிறார். அஷ்டமத்துக்குரியவரும் லாபத்துக்குரியவருமான புத்தி 10ஆம் இடத்துல போய் உட்காரார். அப்போ நிறைய பயணங்களும் அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்களும் முன்னவே உங்களுக்கு கிளியராக தெரியணும். அதுக்கு இந்த சகஸ்ரநாம உத்தி பரிகாரம். இதனால் இதை கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெற்றியும் வளமும் உங்களை வந்து சேரட்டும்.
கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.